இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுமா. அம்மா, நீங்க என்னதான் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? ரேவதி, நீ இருமா, நான் வந்துடுறேன். என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த? நீங்க ரேவதியை எதுக்காக கனடா அனுப்புறீங்க? சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்க எதுக்கு அனுப்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசுங்கம்மா, ஏன் அமைதியாயிட்டீங்க? என்னடா, யாருக்குமே தெரியாம ரேவதியை கனடாக்கு அனுப்பலாம்னு நினைச்சா இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அமைதியாயிட்டீங்களா? ரோஹிணி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு நல்லா புரியுதுமா. அவ இங்கே இருந்தா கண்டிப்பா கார்த்திக் கூட சேர்ந்துருவான்னு பயந்து தானே அவளை அவசர அவசரமா கனடாக்கு அனுப்புறீங்க. அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா? அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாம்மா? பாவம்மா, அவ 2 நாள்ல திரும்பி வந்துருவோன்னு உன்னை நம்பி தானே அவ கனடாக்கு ஃப்ளைட் ஏறா. அவ நம்பிக்கையில எப்படி மண்ணள்ளி போடுறீங்களே? யாரு பாவம்? ரேவதியா? நான் இத்தனை நாளா என் பொண்ணு பாவம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்போ அவ கார்த்தியோட சேர்ந்து என்ன ஏமாத்த நினைச்சாலோ அதுக்கப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுக்காக அவளுக்கே தெரியாம இப்படி போய் சொல்லி அவளை கனடா கூட்டிட்டு போவீங்களா? போய் போன ரேவதி கிட்ட கொடுங்க. ஏய், அவகிட்ட போனை கொடுத்து பேச வைக்கவா நான் இவ்வளவு தூரம் அவளை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன்? உனக்கு அறிவு இருக்கா? அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? தயவு செஞ்சு போன ரேவதி கிட்ட கொடுங்க. தர முடியாதரி. அவகிட்ட போனை கொடுத்தா நீ என்ன உளறுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா போனை கட் பண்ணிட்டு உன் வேலையை பாக்குற வழிய பாரு. என் கோவத்தை கிளறாத. போனை வை. அம்மா, அவ பாவம்மா. 2 நாள்ல ஊருக்கு வந்துருவோன்னு நம்பிக்கையா ஆசையா போயிருக்கா. அதை உடைச்சிடாதீங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு பெத்தவளா நானும் தாண்டி ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கார்த்திக் பையன் என்ன மாயம் பண்ணானோ தெரியல. என் பொண்ணோட மனசை மொத்தமா கலைச்சிட்டான். ரேவதிக்கு கார்த்தி மேல எவ்வளவு ஆசை இருக்கு, அவளுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சோம் அப்புறம் ஏமா அவ வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க? நீ வாய மூடு. ரேவதி ஏன் பொண்ணு. அவளுக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுதான் நான் கனடாக்கு அனுப்புறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி ஒரு நாளும் நம்ம வீட்டுக்கு மருமகனா வர முடியாது. ரோஹிணி, நீ போனை கட் பண்ணு. போனை கட் பண்ண சொல்லிட்டேன். அம்மா, ஐயோ, இவ இப்ப என் பின்னால வந்து நின்னா நான் போன்ல பேசினதை கேட்டுப்பாளோ? கேட்டிருந்தா என் மொத்த பிளானும் வீணா போயிடும்.